நீங்க ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆகணுமா? இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல எப்படி உங்க முதலீட்டு பாதையை அமைச்சுக்கணும்னு தெரியணுமா? உங்களுடைய கேள்விகளை சரியான எக்ஸ்பர்ட்ட கேட்கணும்னு தோணுதா? அப்போ நாங்க நடத்துற M2W 3.0 இன்வெஸ்டர் கான்க்ளேவ்ல கலந்துக்கங்க. ஒரு நாள் முழுதும் முதலீடை பத்தி தான் பேச போறோம். நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பத்தி தான் பேச போறோம். கீழே கொடுத்திருக்கிற எண்ணுக்கு மெசேஜ் பண்ணுங்க. எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஹாய், இந்த வாரம் உங்களுக்காக 2 இன்ட்ரெஸ்டிங் வெபினார்ஸ் காத்துட்ருக்கு. காலையில் 10 மணிக்கு நேவிகேட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ், வாட் ஃபிக்ஸ்ட் இன்கம் இன்வெஸ்டர்ஸ் நீட் டு நோ. காலையில் 11 மணிக்கு டீகோடிங் ஸ்பெஷலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் எஸ்ஐஎஃப்ஸ். இந்த 2 வெபினாரோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நம்ம வெபினாரில் சந்திக்கலாம். நான் எப்போ சார் பிஎம்எஸ் பண்ண முடியும்? இந்த கேள்வி என்னிடம் தொடர்ந்து கேட்கப்படுகிறது. என்கிட்ட வரக்கூடியவங்க எல்லாருமே நான் எப்போ சார் பிஎம்எஸ்க்கு போகலாம்? இந்த அடிப்படை கேள்வி எங்கேருந்து வருதுனாக்கா, பிஎம்எஸில் போனால் அதிக ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பிலீஃப்லேருந்து வருது. அந்த ரிட்டர்ன் மியூச்சுவல் ஃபண்டில் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு 2வது பிலீஃபும் அதில் அடங்கியிருக்கு. பட் இந்த 2 பிலீஃபை கடந்து 3வது ஒரு கேள்வியை நீங்கள் முதல்ல கேட்டுக்கங்க. உங்களால் நீங்களே இன்வெஸ்ட் பண்ணி உங்களால் என்ன ரிட்டர்ன் எடுக்க முடியுது அப்படிங்கிறது தான் அடிப்படையான கொஸ்டின். ஃபர்ஸ்ட், உங்களால் லாங் டேர்ம் 5 வருஷத்தில் எவ்வளோ ரிட்டர்ன் பண்ண முடியுதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாக்கா, அந்த ரிட்டர்ன் குறைவாக இருந்தாலோ அல்லது நஷ்டமாக இருந்தாலோ நீங்கள் ஃபஸ்ட்டு நேரடி பங்கு முதலீடு செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்துடுங்க. ஏன்னா அவ்வளோ நேரத்தை செலவு பண்ணி உங்கள் பீஸ் ஆஃப் மைண்டை இழந்து உங்கள் ரிலாக்ஸேஷன் ஹவர்ஸ் எல்லாம் இதில் செலுத்தி இதுலேருந்து உங்களுக்கு ஒன்றும் கிடைக்கலன்னா, அட்லீஸ்ட் அந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் நிறுத்தினா அந்த நேரம் உங்களுக்கு திரும்பி கிடைக்கும், உங்கள் லைஃப் உங்களுக்கு திரும்பி கிடைச்சிரும், பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. அப்புறம் ரிட்டர்னுக்கு என்ன சார் பண்ணுறது? நியாயமான கேள்வி. டைரக்ட் ஈக்விட்டி பண்ணி கம்ஃபர்ட் இல்லாதவங்க, போதிய சக்ஸஸ் அடையாதவர்கள், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனவங்க, எடுத்த அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் முயற்சிக்கும் போதிய ரிட்டர்ன் அடையாதவங்க, இப்படி பல பேர் இருப்பீங்க. உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் சரியான ஒரு வழி. என்ன ரீசன்? அதுக்குள்ளே அவங்க ட்ரேட் பண்ணாக்கா டேக்ஸ் கிடையாது, நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா டேக்ஸ் வரும். அவங்களுக்கு டிவிடெண்ட் வந்தால் டேக்ஸ் கிடையாது, உங்களுக்கு அதே டிவிடெண்ட் உங்கள் கையில் வந்ததுன்னா டேக்ஸ் வரும். இந்த 2 ஒரு பெரிய ரிட்டர்ன் டிஃபரன்ஷியலை உருவாக்கக்கூடியது ஃபஸ்ட்டு. ஸோ நீங்கள் டைரக்ட் இக்விட்டிலேருந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நிச்சயமாக வரி சார்ந்த ஒரு முகாந்திரம் இருக்குது, மேனேஜ்மெண்ட் சார்ந்த ஒரு முகாந்திரம் இருக்குது, நல்ல ஆலோசனை சார்ந்த ஒரு காரணம் இருக்குது. இந்த 3 ஃபேக்டர்ஸு உங்களுக்கு டைரக்ட் இக்விட்டி வேண்டாம், நான் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வரேன் அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு பாதையை காட்டணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் கேட்குற கொஸ்டின், இங்கேருந்து நான் திருப்பி எப்படி சார் டைரக்ட் இக்விட்டிக்கு போகிறது? நியாயமான கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் 1 கோடி ரூபாய் போகிற வரைக்கும் ஒரு இன்வெஸ்டருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும். அதுதான் தெளிவான தேவை. எனக்கு அதுதான் முக்கியம். ரொம்ப கவலைப்படாமல், தூக்கத்தை இழக்காமல், நிம்மதியாக மாதம் முதலீடு செய்து எப்பெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் கிடைக்குதோ அந்த பணத்தையும் சரியான தருணங்களில் மார்க்கெட் இறங்கும்போது படிப்படியாக முதலீடு செஞ்சு ஒவ்வொரு மைல்கல்லாக கடந்து 2 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 25 லட்சம், 50 லட்சம்னு 5 மைல் கற்களை கடந்து அதுக்கப்புறம் 1 கோடிக்கு போயிட்டீங்கன்னாக்கா, அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? பணம் நிறைய கிடைச்சிருக்கும். அதுக்கு மேலே நிம்மதியான முதலீட்டு அனுபவம் கிடைத்திருக்கும். இந்த நிம்மதியான முதலீட்டு அனுபவம் உங்களுக்கு கிடைச்ச பிறகு அதை நீங்கள் இழக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானம் உங்கள் மைண்டில் வந்திருக்கும். அந்த பாயிண்டில் நீங்கள் ஒரு மெச்சூர் இன்வெஸ்டராக இருப்பீர்கள். ஏன்னா இந்த ஜேர்னி, இதில் நீங்கள் அனுபவிக்கிற அந்த ட்ராவல் உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டியை சொல்லி கொடுத்துருக்கோம். எப்படி நடந்துக்கணும், மார்க்கெட் இறங்கும்போது என்ன செய்யணும், தொடர்ந்து பழக்க ரீதியாக ஹேபிட்ஸாக என்னென்ன செய்யணும், மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறதுல என்ன நமக்கு பயன், அந்த பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணோம், எங்கே இன்வெஸ்ட் பண்ணோம், இது எல்லாம் நமக்கு மனசில் ஃபுல்லாக ஊறிடும், நம்ம வாழ்க்கை முறையாகிடும்.
இப்போ இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு 1 கோடி இருக்கும்போது அங்கேருந்து ஒரு 50 லட்சத்தை எடுத்து நீங்கள் ஒரு பிஎம்எஸ்ல போட்டு மறுபடியும் நேரடி பங்கு முதலீடுக்கு போனீங்கன்னாக்கா ஒரு முதிர் நிலையிலிருந்து நீங்கள் அதை மறுபடியும் அணுக போறீங்க. அந்த முதிர்நிலை தான் உங்களை வந்து பிஎம்எஸ்ல நேரடி பங்கு முதலீட்டில் ஜெயிக்க வைக்கும். மாறாக நான் 50 லட்சம் சேர்க்கிற வரைக்கும் இதில் இருப்பேன்னு ஒரு வெறியோடு ஓடிட்டு 50 லட்சம் வந்த உடனே மாறுறதுங்கிறது உறுதியாக உங்களுக்கு முதிர்ச்சியை கொடுக்காது. அதுக்கு உத்தரவாதம் இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து அந்த மாற்றத்திற்காக அவசரப்படுகிறீர்கள். அதுதான் உங்களுக்கு முக்கியமாக தெரியுதே தவிர அந்த முதிர்ச்சியை அடைய வேண்டும்ன்றது வந்து உங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை. அப்போ அந்த மாற்றத்தை மட்டும் அடைய வேண்டும் என்று விரும்பி செய்யக்கூடியவர்கள் பிஎம்எஸ்குள்ளே ஒரு 5 வருஷம் முன்னாடியே வந்துடுவாங்க. வேற மற்றவங்க இன்னும் ஒரு சைக்கிள் போயிட்டு தான் உள்ளே வருவாங்க. அப்போ அந்த 2 தரப்புக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த இடைவெளி 50 லட்ச ரூபா பணம் இல்லைங்க, முதிர்ச்சி. அந்த மெச்சூரிட்டி தான் 2 பேருக்குள்ள உள்ள டிஃப்ரென்ஸ். அந்த முதிர்ச்சி தான் அங்கேருந்து அவங்க எப்படி வளர போகிறாங்கன்றதை தீர்மானிக்கக்கூடியது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் போதுமான பணத்தை நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் ஏர்ன் பண்ணிவிட்டு ஒரு மெச்சூரிட்டியை பில்டு பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் ஒரு பிஎம்எஸ்க்கு மாறினீங்கனாலோ அல்லது அந்த இடத்துல நீங்கள் அந்த முடிவை கன்சிடர் பண்ணீங்கன்னாக்கா அந்த முடிவு ஒரு பெட்டர் டிசிஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மாறாக 50 எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு எல்லாத்தையும் வித்துட்டு மாறினீங்கன்னாக்கா அந்த டெசிஷன் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல டெசிஷனாக இருக்காது. சரி, இப்போ ஒரு 3வது டெசிஷன் உங்க முன்னாடி போட போகிறேன். நான் தான் 1 கோடி ரூபாய் வரைக்கும் வந்துட்டேனே, இதுதான் எனக்கு நல்லா இருக்கு, இதுலேயே நான் தொடர்ந்துக்கலாம், எனக்கு டேக்ஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது, காம்பவுண்டிங் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு முடிவை கூட நீங்கள் எடுக்கலாம். அந்த ஆப்ஷன் உங்கள் முன்னாடி இருக்குது. இப்போ நான் ஒரு வேடிக்கையான ஒரு முடிவை நான் சொல்ல போகிறேன். என்னுடைய 3 பசங்களுக்குமே இன்றைக்கி போர்ட்ஃபோலியோ வேல்யூ 97 lakhs. 3 லட்சம் வந்தால் அவங்க 1 கோடிக்கு போயிடுவாங்க. 50 லட்சத்துலேயே என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் எங்கள் ஆஃபீஸில், சார் பேசாத எடுத்து பிஎம்எஸில் போட்டுடலாங்க. நான் சொன்னேன், நல்ல ரிட்டர்ன் வந்துட்டுருக்கு, நீ யார் இந்த ப்ராடக்ட்டுக்கு எனக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்களோ அவங்கள கூப்பிட்டு கேளு அப்படின்னு. அவன் சொன்னான், சார் நான் இவ்வளோ ரிட்டர்ன் தொடர்ந்து மானிட்டரிங் மூலமாக உருவாக்கிட்டு இருக்கேன், எதுக்காக அங்கே போகணுன்னு கேட்டான். நான் சொன்னேன், அது ஒரு விடை. அதே விடை தான் 1 கோடியிலையும். நான் மாற போகிறதில்லை, எனக்கு இது போதுமானதுன்னு தோணுது. ஸோ என்னை போல கூட நீங்கள் திங்க் பண்ணலாம். அல்லது உங்கள் ஆஸ்பிரேஷன் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தாலும் அந்த ஆஸ்பிரேஷன் நீங்கள் நிறைவு பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். இப்போ எனக்கு அந்த 16-17% 18% ரிட்டர்ன் வந்தால் போதுன்றது மியூச்சுவல் ஃபண்டில் எக்ஸ்பெக்டேஷன் போகிறோம். உங்களுக்கு அதை விட ஒரு ஹையர் ரிட்டர்ன் வேணும், இன்னும் ஆக்டிவாக பண்ணணும், இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணணும், இன்னும் ஸ்டாக்ஸில் போய் நிறைய ஃபோக்கஸ்டாக பண்ணோன்னாக்கா உங்களுக்கு பிஎம்எஸ் சரியாக இருக்கும். என் பசங்களுக்கு இது போதும் நான் ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் என்னுடைய பணம் பிஎம்எஸில் தான் இருக்குது. ஸோ இப்படி நம்முடைய தேவைக்கு ஏற்றபடி, நம்ம எதிர்பார்ப்புகளை ஏற்றபடி நம்ம முடிவு எடுக்கணும். ஆனால் அந்த முடிவு எடுக்கும்போது ஒரு ஸ்லைட்லி மோர் மெச்சூர் பிளேஸ்லேருந்து எடுத்தோம்னாக்கா அந்த மெச்சூரிட்டி தான் நமக்கு அங்கேருந்து இருக்கக்கூடிய கம்பேனியன். எல்லா நேரத்துலையும் மெச்சூரிட்டி டெசிஷன் மேக்கிங்கில் நமக்கு கம்பேனியனாக இருக்க வேண்டிய கட்டாயம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அவசரம் என்பது மெச்சூரிட்டியினுடைய எதிரி. ஸோ எல்லா நேரத்துலையும் நம்ம அவசர போக்கை தவிர்த்து விட்டு நிதான போக்கை கடைபிடித்து மெச்சூரான டெசிஷன் மேக்கிங்கே எல்லா நேரத்துலையும் எடுத்தோம்னாக்கா நிச்சயமாக நமக்கு எல்லாமே சரியான வழியாக தான் இருக்கும். எந்த நேரத்துலையும் நம்ம ஒரு மீடியம் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இருக்கலாம், இன்னொரு மீடியம் பிஎம்எஸ்லேயும் இருக்கலாம், ஒன்றுலேருந்து இன்னொருத்துக்கும் போகலாம். நமக்கு என்ன கம்ஃபர்டபுளோ அதை மெச்சூராக டிசைட் பண்ணி பர்சியூ பண்ணலாம். அதுதான் நீங்கள் எல்லாருமே பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு மெச்சூரான தாட் ப்ராசஸை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு களமாகத்தான் முதலீட்டு களம் என்றும் இருக்கும். இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.